गाइस இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு பழைய ட்ரக் இருந்துச்சு. இன்னைக்கு இதை நம்ம சரி பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம் எப்படி சரி பண்றது. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் தொடச்சிக்கலாம். எவ்வளவு டஸ்ட். ஓகே ஓகே நம்ம ஃபுல்லா எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்மளுடைய நம்மளோட ரிமோட்டில் என்ன ப்ராப்ளம் பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்ரி இல்லை, நம்ம வீட்டில் இருந்து 2 பேட்ரி எடுத்து போட்டு பார்ப்போம். போட்டாச்சு, இண்டிகேஷன் கரெக்டாக காமிக்குது, எல்லா சுவிட்சும் ஒர்க் ஆகுது. ஓகே இப்போ நம்ம அடுத்து இதில் வீலம் செட் பண்ணுவோம். இது வந்து மேலேருந்து ஒரு தடவை கீழே விழுந்துருச்சு, அதனால இதில் அங்கேயும் இங்கேயும் கிராக் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் ஒன்று வரும் கீழே இருக்கிற மாதிரி, அது இல்லை. இதில் 3மே இல்லை, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கணும். இதுக்கு நம்ம ஒரு ஃபெவிக்விக் வாங்கி இந்த மாதிரி சின்னதாக வச்சு எடுத்து அதில் ஒட்டி நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க பேட்டரி நல்லா ஒர்க் ஆகும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். எந்த சிக்னலும் தரல. ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை கழட்டிடுவோம். ஓகே கழட்டியாச்சு. பேட்டரியில் நல்லா தான் மாற்றுது. இந்த வோல்ட் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிடுச்சு. சார்ஜ் போட்டுருவோம். சார்ஜ் ஏறுது, ஸோ லைட் ஏறுது. ஓகே இப்போ ஏற ஆரம்பிச்சிச்சு. நம்ம அதுக்குள்ள இந்த வீடை செட் பண்ணிடலாம். இப்போ கடைக்கு போயிட்டு ஒரு ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இதை ஒட்டுறதுக்கு நம்மக்கிட்ட இந்த பழைய டேங்கை கட் பண்ணி இதில் உள்ள சின்ன பீஸ் எடுத்து நம்ம இதில் ஒட்ட போகிறோம். ஓகே இப்போ நம்ம இதை கட் பண்ணணும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதான் ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு சித்திரம் ட்ரை பண்ணேன், அதுக்கு சரியாக கட் பண்ண முடியல. அதனால இந்த முறை நம்ம கத்தியால் ட்ரை பண்ணுவோம். ஃபைனலாக இதாவது தான் நம்மளால் கட் பண்ண முடிஞ்சுது. ஓகே இப்போ நம்ம இது குறுக்கால் இப்படி கட் பண்ணோம், அப்போ கரெக்டான ஷேப்பில் வரும். ஓகே நம்ம சைட்லேயே வெட்டியாச்சு. இப்போ அதுக்கேற்ற ஷேப்பில் நம்ம கட் பண்ணணும். ஓகே இப்போ நம்ம கரெக்டான சைஸு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதில் பேஸ்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் மிச்சம். ஓகே இப்போ வீலை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம ஓட்டுற கேப்புக்கு மாதிரி. இப்போ அடுத்து நம்ம ஓட்ட வேண்டியதான். பார்த்தீங்கன்னாங்க ஃபுல் பேக்கெட்டை பிரித்தாச்சு. இப்போ புதுசு இவ்வளோதான் ரவுண்டு இருக்குது பாருங்க. இப்போ நம்ம ஒட்டிட்டோம். இப்போ நல்லாவே மூமெண்ட் ஆகுது. டைட்டாக ஓட்டிட்டோம். இப்போ அடுத்து நம்ம இந்த நோன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு 2 நீடில் மாதிரி தேவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கா, இந்த மாதிரி நீடில் இன்னும் 2 இருக்கும். அது எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பதில் நம்ம கட்டு காம்பி வச்சு டைட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க கம்பியை வச்சு நம்ம வந்து கட்டிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணோம். ஓகே இப்போ நம்ம 2த்துக்குமே பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணுறோம். கட் பண்ணி இதே மாதிரி இதையும் மடக்கி கொடுத்தோன்னா இது அழகாக போகும். ஓகே இப்போ நம்ம போட்ட பேட்டரி சார்ஜர் இருக்கும். இப்போ வேலை செய்தாலேன்னு செக் பண்ணுவோம். சார்ஜும் இருக்கும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போட்டு. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே பேட்டரியை போட்டாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஆகுது. ஓகேங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சரி பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்க்ரூலாம் போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணி எப்படி ஓடும் செக் பண்ணலாம். ஓகே சவுண்டு பார்த்தீங்களாங்க பயங்கரமாக இல்லை. என்ன சிம்மு ஆக மாட்டேங்குது.
பேட்ரிஸ் ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்ப்போம். லிஃப்ட் ஆகுது. இது பண்ண இறக்குது. இது சவுண்ட் ஆஃபு, சவுண்ட் ஆனு, இது ஆட்டோமேட்டிக். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரக்கை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.